ஒரு மாநகரின் மையப்பகுதியில் ஆரவ் என்ற சிறுவன் தனது வாழ்க்கையை என்றென்றும் மாற்றும் ஒரு மிட்டாய் கடையைக் கண்டுபிடித்தான். ஒவ்வொரு மாலையும் பள்ளி முடிந்ததும் அவர் பிரகாசமாக எரியும் கடையின் முகப்பைக் கடந்து செல்வார். அங்கு வண்ணமயமான காகிதத்தால் சுருட்டப்பட்ட மிட்டாய்கள் நிரப்பப்பட்ட பாட்டில்கள் அலமாரிகளில் பட்டிருந்தது. ஒரு நாள் அவன் உள்ளே நுழைந்து வயதான கடைக்காரரிடம் தனது முதல் மிட்டாயை வாங்கினார். முதலில் ஆரவ் வாரத்தில் 1 அல்லது 2 முறை மிட்டாய் வாங்கினான். ஆனால் வாரங்கள் செல்ல செல்ல சர்க்கரையின் இனிப்பு சுவை சுண்டி இழுத்தது. அதன் பின்பு அவன் ஒவ்வொரு நாளும் பள்ளிக்குப் பிறகு கடைக்குச் சென்று கொண்டிருந்தான். ஒவ்வொரு வருகைக்கும் மிட்டாய் இன்னும் நன்றாக ரசித்தது. கடைக்காரும் எப்பொழுதும் புதிது புதிதாக மிட்டாய் வைத்திருந்தார். நாட்கள் வாரங்களாக மாற ஆரவின் உடல்நிலை குறையத் தொடங்கியது. அவர் கண்களுக்கு கீழே இருண்ட வட்டங்களுடன் வெளிர் நிறமாக மாறிப்போயிருந்தான். அவனுடைய ஒழுங்கற்ற நடத்தையைக் கண்டு அவனது நண்பர்கள் கவலையடைந்தனர். ஆரவ் நாள் முழுவதும் மிட்டாய் சாப்பிட்டு படிப்பையும் உடல்நிலையும் உறவுகளையும் கூட அலட்சியப்படுத்தினான். சர்க்கரை மிட்டாயி தவிர வேறு எதுவும் அவருக்கு திருப்தி அளிக்கவில்லை. ஆரவை பெற்றோர் மருத்துவரிடம் அழைத்துச் சென்ற பிறகுதான் திகில் நிறைந்த உண்மை தெரிய வந்தது. முழுமையான பரிசோதனையை மேற்கொண்ட மருத்துவர் மூலம் மிட்டாயில் போதைப் பொருள் கலந்திருந்தது தெரியவந்தது. ஒரு சக்தி வாய்ந்த பொருள் வெறும் மிட்டாய் எனும் தோற்றத்தில் ஆரவை அடிமையாக்கியது. ஒரு காலத்தில் அப்பாவி தோற்றமுடைய கடைக்காரர் மிட்டாய்களை அதிகமாக வியாபாரம் செய்வதற்காக செய்த தில்லாலங்கடி வேலை வெளிச்சத்துக்கு வந்தது. உண்மையை அறிந்த ஆரவ் கடைக்காரரை எதிர்கொண்டார். அவனது பெற்றோர் மற்றும் அதிகாரிகளின் உதவியால் மேலும் பல திடுக்கிடும் உண்மைகள் தெரியவந்தது. மிட்டாய் கடை மூடப்பட்டது. போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதற்காக கடைக்காரர் மற்றும் அவனது கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டனர். ஆரவ் மெதுவாக குணமடையத் தொடங்கினார். அதன் பின்பு அவன் போதை மிட்டாயின் மோகத்திலிருந்து விடுதலை பெற்றார். ஒரு காலத்தில் ஆரவை அதன் இனிமையான ஆசைகளால் கவர்ந்த அந்த கடை இப்போது ஒரு நினைவாக மட்டுமே உள்ளது. மிட்டாயின் போர்வையிலிருந்த போதைப் பொருள் ஏற்படுத்தும் மோகம் எவ்வளவு எளிதில் பிடிக்கும் என்பதை நினைவூட்டுகிறது.